எல்லாரும் கர்த்தருக்குள் பலமாய் ஜெபித்தீர்கள். ஆமென். நம்முடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டது. சொல்றது பார்த்தா சந்தேகப்பட்டு கேட்கப்பட்டதா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே சொல்ற மாதிரி இல்லையா? நம்முடைய விண்ணப்பம் என்ன செய்தது? கேட்கப்பட்டது. ஆமென். பேட்டரி போய் ஆண்டவர் கிருபையாய் நம்மை நடத்தி கொண்டே வருகிறார். ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நன்றாய் ஊக்கமாய் ஜெபித்தீர்கள். நல்ல சாட்சி சொன்னீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை எப்படி நடத்தி வந்தார் இந்த சாட்சி சொன்னீங்க. இனிமேல் ஒவ்வொரு ஃபாஸ்டிங் ப்ரேயர்லையும் ஒவ்வொரு முழுகிற ஜெபத்திலையும் சாட்சியின் வேலை உண்டு இல்லையா? நான் சண்டே தான் சொல்லுவேன், ஞாயிற்றுக்கிழமை தான் சொல்லுவேன்னாலும் உண்டு. என்னன்னா ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யலாம், சொல்லலாம். ஒன்றும் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக ஆண்டவர் செய்த அற்புதங்களை, ஆண்டவர் செய்த அதிசயங்களை நாம் சொல்லுகின்ற பொழுது கர்த்தருடைய நாமம் சத்தமா சொல்லுங்க மகிமைப்படும். ஆமென். அல்லேலூயா. சரி, நீங்க செய்தியாளர்கள்லாம் எதிர்பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? எப்படியும் ஒரு செய்தியாளரை கொண்டு வந்துருவாங்க. நம்முடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, என்ன பொறுத்தளவுல ஒரு ஊழியர் வந்தா குறைஞ்சது ஒரு 2000 ரூபாய் நினைக்கணும். எல்லாமே ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி பண்றாங்க. சரிதானா? என்னுடைய விருப்பம் 2000 ரூபாய் நினைக்கணும், கொடுக்கணும். அதுக்கு நமக்கு இப்ப என்ன இல்லை, டப்பு லேது. சரிதானா? அதனால நம்மளே பிரசங்கம் செஞ்சிருவோம், பண்ணிடுவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டோம். ஆனால் பாஸ்டிங் பிரேயருக்கு கட்டாயம் என்ன செஞ்சிருவோம்? ஆமாம், அழைச்சிருவோம். ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் தங்கள் காதுகளை அடைத்துக் கொள்ளுகிற வசனம் உங்களுக்கு நல்லா தெரியுத இல்லையா? அப்படி இருந்துடக்கூடாது. அப்படியே என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்துடக்கூடாது இல்லையா? சார், இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 55:14 ஒருத்தர் சத்தமாய் வாசிக்கலாம். சங்கீதம் 55:14. நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோட தேவாலயத்திற்கு போனோம் என்று வசனம் நமக்கு சொல்லுகிறது. எப்படி அழைத்து போனாங்களா? கூட்டத்தோடு, கூட்டமா அழைத்து வந்தாங்க. ஆனா நம்ம முன்னிரவு ஜெபம்ன உடனே என்ன நினைக்கும் அப்படின்னா, இன்னும் 2 பாட்டு பாடத்துங்க, இன்னும் கொஞ்சம் என்ன செய்யணும், பாடத்துங்க. எப்படி 8 மணி வரைக்கும் என்ன செய்வாங்க, ஒர்ஷிப்லாம் நடத்துவாங்களே, அதுக்கப்புறம் என்ன செஞ்சுக்கலாம், போய்கிடலாம். அப்படின்னா நாம ஒருவேளை முன்னிரவு ஜெபத்தை என்ன செய்யணும்னா அசட்டை பண்ணுறோம். என்ன செய்யணும், அசட்டை பண்ணுறோம். நமக்கு நல்ல எக்ஸாம்பிள் நம்ம அக்கா தான் இல்லையா? எப்பவுமே ஆராதனைன்னா முன்கூட்டியே வர்றது. அவங்க பேர் என்ன, செல்வி அக்காவா? செல்வி அக்கா தான் இல்லையா? ஆண்டவருடைய கிருபையினால முன்னக்கூட்டியே என்னைக்குமே லேட்டு கிடையாது. எந்த ஒரு கூடுதல் அவங்கள கொஞ்சம் நீங்க என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும், பின்பற்ற வேண்டும். சொல்லலாம். ஆமா, வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்க, நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி தேவாலயத்திற்கு போனோம் என்று வசனம் சொல்லும் இல்லையா? முதலாவது நாம் ஒருமித்து பார்ப்போம், 2வது இன்பமான ஆலோசனை பண்ணிக்கிறத பார்ப்போம். டைம் இருந்தா பார்ப்போம், இல்லாட்ட விட்டுருவோம். சரிதானா? முதலாவது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் ஒருமித்து என்று கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் வாசிக்க முடியும். ஒருவேளை நான் தேவாலயத்திற்கு செல்லுகின்ற பொழுது நமக்குள்ளே ஒரு மனம் வேண்டும், ஒன்னஸ் வேண்டும் என்பதை குறித்து இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிறார். நாம் ஒருமித்து என்று கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை உலக பிரகாரமாய் சொல்லுவார்கள், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா?
ஆனா இது அப்படி இல்லை. நாம ஒரு மனதோடு கூட தேவாலயத்துக்கு என்ன செய்யணுமா? வர வேண்டும். வருவதற்கு முன்பதாக நான் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து வர வேண்டும். அல்லது நான் வரும்போதாயிலும் ஆண்டவரே நான் ஆலயத்துக்கு போறேன், இது என்னோடு கூட என்ன செய்யும்? பேசும். இல்லாட்டா உங்களுடைய பிரசன்னம் என்னை நினைச்சிட்டும் தொடரட்டும் என்று சொல்லி அவ்விதமான ஒரு வாஞ்சையோடு பரிசுத்தத்தோடு கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே நாம் கடந்து வருகின்ற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. இதற்கு ஆதாரமாக நாம் ஒருமித்து என்ற வார்த்தையின்படி 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வார்த்தையின் இன்னும் சில வார்த்தைகளை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். ஒருத்தர் வாசிக்கலாமா? 11, 17. தாவீது பெத்லெகேம் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீர் மீது ஆவல் கொண்டு என் தாகத்திற்கு தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்று கேட்டான். தாவீது யாரு? ராஜா இல்லையா? தாவீது ஒரு அரசன். அவன் என் தாகத்திற்கு தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்று கேட்டான். வேதத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அந்த பெத்லெகேமில் உள்ள ஒலிமுக வாசலில் இருக்கிற அந்த கிணற்றை அல்லது அந்த பகுதியை எதிராளிகள் முற்றுகையிட்டு இருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. எதிரிகள் முற்றுகையிட்டு இருந்தார்கள். அவர்கள் முற்றுகையிட்டு இருக்கின்ற அந்த கிணற்றின் தண்ணீரை கொண்டு வருகிறவன் யார் என்று ஒரு ராஜா கேட்டான். உடனே அந்த சேனையிலிருந்து ஒரு 3 பேர் துரிதமாய் எழுந்து செயல்பட்டார்கள் என்று நாம் பின்பகுதியிலே வாசிக்க முடியும். அந்த 3 பேரை நாம் வாசிக்கின்ற பொழுது அபிசாய், பெனாயா, ஆசகேல் என்ற 3 நபர்கள் ராஜா விரும்புகின்ற தண்ணீரை கொண்டு வருவதற்காக அவர்கள் துரிதமாய் செயல்பட்டார்கள் என்று கர்த்தருடைய வேதத்திலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். இப்பொழுது அவர்கள் தொடர்ந்து முன்னேறி செல்ல வேண்டுமே என்றால் முதலாவது அவர்கள் அந்த பகுதியிலே காணப்படுகிற எதிரிகளை என்ன செய்யணுமா? வீழ்த்த வேண்டும். எதிரிகளை வீழ்த்தாம முன்னேறி என்ன செய்ய முடியாது? போக முடியாது இல்லையா? ஒருவேளை அந்த கிணற்றண்டை அவர்கள் செல்ல வேண்டும் என்றால் வழி நடுவே காணப்படுகிற எதிரிகளை அவர்கள் வீழ்த்த வேண்டும். நமக்கு எதிரியா? பக்கத்து வீட்டுக்காரங்க இல்லை. நமக்கு எதிரியா? வான மண்டலத்திலே காணப்படுகிற பொல்லாத ஆவிகளின் சேனைகள். மாம்சமான யாரும் நமக்கு எதிரியே 90% அப்படியா நாங்க அப்படி இல்லையா அப்படின்னு சொன்ன மாதிரி இல்லையா? நமக்கு எதிரி சத்துருவாகிய பிசாசு. சந்தனா, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களுக்கு எதிரியே என்ன? யாரும் பக்கத்து வீட்டுல பேச மாட்டீங்களோ? பார்த்தா அப்படி தெரியுது இல்லையா? எதிரியே கிடையாது. என்ன கேட்டா மாம்சமான யாரும் நமக்கு எதிரியே கிடையாது. சரிதானா? இப்ப வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இவர்கள் எதிரியின் சேனைகளை துவசம் பண்ணினால் மாத்திரமே அந்த பெத்லெகேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற அந்த கிணற்றண்டை என்ன செய்ய முடியும்? போக முடியும். முதலாவது உங்க எதிரிகளை என்ன செய்யணும்? அழிக்க வேண்டும். யாரோ ஜெபம் பண்ணும்போது அழிச்சிரும் ஆண்டவரே அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அது இருக்குது பைபிள்ல என்ன செய்யணும் இருக்குது. காவிரி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே என் எதிராளியின் எலும்புகளை நொறுக்கும் ஆண்டவரை எல்லாம் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். சரிதானா? தப்பு ஒன்றும் இல்லை, பைபிள் இருக்கு. சரிதானா? நான் கொஞ்சம் கவனமா என்ன செய்யணும்? ஜெபம். ரைட். இப்போ இவங்க எதிராளிகளை தாண்டி செல்ல வேண்டி இருப்பதனாலே முதலாவது எதிராளிகளோடு கூட என்ன செய்யணும்? யுத்தம் பண்ணணும். எதிரி எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரியாது இல்லையா? ஆனாலும் ராஜா விரும்பின தண்ணீரை கொண்டு வரும்படியா அவர்கள் துரிதமாய் செயல்பட்டார்கள், ஒருமித்து செயல்பட்டார்கள். நாம் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அவர்கள் எதிரிகளை துவசம் செய்து எதிரிகளை மேற்கொண்டு அந்த பெத்லெகேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணத்தை
செய்தார்கள்? போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நமக்கு டெக்னாலஜி படி நமக்கு பட்டண தட்டினா என்ன வந்துடும்? தண்ணி வந்துடும். ஆனா அந்த நாட்டில் அப்படி இல்லை, இல்லையா? வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவர்கள் முதலாவது அந்த கிணற்றுக்குள்ள என்ன செய்யணும்? இறங்க வேண்டும். 3 பேர் செல்றான். அதுல ஒருவன் கிணற்றுக்குள்ள என்ன செய்யணும்? இறங்க வேண்டும். இன்னொருவன் கைத்தை கெட்டியால் பிடித்திருக்க வேண்டும். இன்னொருவன் எதிரிகள் வருகிறார்களா என்று என்ன செய்யணும்? சுத்திலும் பார்த்திருக்க வேண்டும். இந்த நிகழ்வு அங்கு கட்டாயம் என்ன செஞ்சிருக்கும்? நடந்திருக்கும். ஒருவேளை நாம் இந்த செயல்பாடுகளை நாம் பார்க்கின்ற பொழுது சத்ருவாகிய பிசாசானவனை கட்டின பின்புதான் நாம் என்ன செய்ய முடியும்? மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நான் ஒருவேளை இந்த கிணற்றுக்குள் இறங்குவதும், ஒருவர் கயிற்றை கெட்டியாய் பிடித்துக் கொள்வதும், இன்னொருவர் எதிரிகள் வருகிறார்கள் என்று பார்க்கிறதுமான செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்றால், நான் விசுவாசம் என்னும் கயிறை கெட்டியான செஞ்சணுமா? பிடித்துக் கொள்ள வேண்டும். அவளுக்கு கீழே இறங்குறவன் மேல உள்ளவனை நம்பி தான் செய்யணும், இறங்கணும், இல்லையா? நம்மளை யாராயும் நம்பி அப்படி இறங்குவாங்களா? எப்பா எதுக்கும் அந்த மரத்தோட கயிறை என்ன செஞ்சிரு கெட்டியிருப்பா அப்படின்னு இறங்குறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுறாங்க? சொல்லிடுவாங்க. நமக்கு என்னைக்குமே நம்பிக்கை இல்லை. நமக்கு என்ன இல்லை? நமக்கு ஒரே ஒரு நம்பிக்கை யாருதான்? ஏசப்பா தான். அதனால பக்கத்துல யாரும் நினைச்ச மாட்டேங்க, நம்ப மாட்டேங்க. ஆனா அப்படிலாம் நினைச்சக்கூடாது, இருக்கக்கூடாது. we are dependent each other. நாம விசுவாசி என்றால் ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்துதான் நினைச்சணும் வாழ வேண்டும். நாம ஒண்ணு அப்படி இல்லையானா, you are far away from the kingdom of God. நீங்க தேவனுடைய ராஜ்யத்திற்கு ரொம்ப தூரமா இருக்கீங்கன்னா அர்த்தம். ரொம்ப தூரமா இருக்கீங்கன்னா சொல்லலாம். சரி, வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஒருவேளை ஒருவர் கெட்டியாய் கயிற்றை பிடித்துக் கொண்டார்கள், ஒருவன் கீழே இறங்கினார். ஒருவேளை அவன் கீழே இறங்கி தண்ணீரை என்ன செய்தானா? வெளியே கொண்டு வந்தான். இந்த செயல்பாடானது நான் விசுவாசம் என்னும் கயிறு அல்லது மிஷனரி இயக்கங்களை தாங்குதல் என்னும் கயிறை நாம் என்ன செய்யணுமா? கெட்டியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த காட்சி நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஜெபம் என்னும் கயிறு நம்ம ஸ்ட்ராங்கா என்ன செய்யணும்? இருக்கணும். நம்மகிட்ட அந்த கயிறு இருக்குதா? கயிறே இருக்குதான்னு கேட்கறது இல்லையா? நம்மகிட்ட அந்த கயிறு இருக்குதா? ஜெபம் என்னும் கயிறு இருக்குதா? விசுவாசம் என்னும் கயிறு இருக்குதா? என்னையா புதுசா கயிறு ரோப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அங்கதான் இருக்குது இல்லையா? அப்போ விசுவாச வாழ்க்கையிலே நான் ஆண்டவருக்காக செயல்படுகின்ற அனுபவத்திலே நான் ஜெபம் என்னும் கயிறை அல்லது மிஷனரி இயக்கங்களை, மிஷனரிகளை தாங்குதல் என்னும் கயிறை நாம் கெட்டியாய் பிடித்துக் கொள்ளுகின்ற பொழுது இருளின் ஆழத்திற்கே சென்று, எங்கு சென்று? இருளின் ஆழத்திற்கே சென்று ஆண்டவர் ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ண போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நான் கர்த்தருடைய நாமத்தினாலே பலமாய் செயல்படுகின்ற பொழுது இந்த அனுபவங்களை உடையவர்களாய் காணப்பட்டால் கர்த்தர் அநேகரை ரட்சித்துக் கொள்ள போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு மிஷனரி பணிகளை நாம் எடுத்துக்கொள்வோமே என்றால் அவர்கள் இருளின் ஆதிக்கத்திற்குள்ளே காணப்படுகிறார்கள் இல்லையா? யாரும் இயேசுவை அறியாத ஜனங்கள் மத்தியில் என்ன செய்றாங்க? கடந்து செல்லுகிறார்கள். இருளின் ஆதிக்கத்துக்குள்ளே கடந்து செல்லுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். அநேகர் ரட்சிக்கப்பட்டு ஆத்துமாக்களையும் ஆலயங்களையும் கர்த்தருடைய ஆவியானவர் எழுப்பி விடுத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு விசுவாச வாழ்க்கையிலே ஜெபம் என்னும் கயிறு அல்லது தாங்குதல் என்னும் கயிறு, விசுவாசம் என்னும் கயிறு நம்மிடத்திலே கெட்டியாய் காணப்படுமே என்றால் ஆண்டவர் திருச்சபை
திருச்சபையிலே உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இதுல 3 பேரும் ஒருமித்து என்ன செய்தார்கள்? செயல்பட்டார்கள். ஒருவர் கையறை விட்டா என்ன ஆகும்? முடிஞ்சு இல்லையா? சமீபத்தில் ஒரு தோட்டத்துக்கு போயிருந்தோம். ஒரு வீடியோ பண்றதுக்காக ஒரு தோட்டத்துக்கு போயிருந்தோம். அங்குள்ள ஐயா சொன்னார், ஐயா இந்த கிணறு 25 கஜம் ஆழம்னார். நமக்கு கஜம்னா உடனே அது என்னன்னு தெரியல. அவர்கிட்ட கேட்டுக்கிட்டேன், கஜம்னா என்னையா அப்படின்னு கேட்டேன். அவர் ஒரு விளக்கம் கொடுத்தார். இப்பவும் இது பக்கான்னாங்க. இந்த பக்கான உடனே எனக்கு நான் படியை தான் பார்த்து நமக்கு பழக்கம். பக்கானா என்னன்னு தெரியல. ஒரு பக்கா கடலை அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? ஒரு பக்கா கடலைன்னா எத்தனை படி? ஒரு மரக்கா. ஒரு மரக்கான்னா எத்தனை படி? ஒரு மரக்காவா தெரியல. சரி, பரவாயில்ல. நாங்களும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன செய்கிறது இருக்கிறது. எல்லாம் கிராமத்துல தான் தெரியும். அங்கே கிலோ கணக்காக சொல்லிடுவாங்க. சிட்டியில இத்தனை கிலோ அப்படின்றாங்க. நம்ம பக்கா மரக்கா கஜம் பழைய காலத்துல என்ன செய்யறோம்? போய்கிட்டே இருக்கிறோம். பரவாயில்ல, புதிய விஷயங்களை என்ன செய்யறோம்? தெரிந்து கொள்ளுகிறோம். ஒருவேளை நம்ம இந்த ஆழமான இந்த கிணற்றின் தண்ணீரை கொண்டு வருவதற்காக, ராஜாவின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக 3 பேர் என்ன செய்தார்கள்? ஒருமித்து செயல்பட்டார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு இருளின் ஆதிக்கத்தில் இருக்கிற ஜனங்களை கர்த்தரண்டை வழிநடத்த வேண்டும் என்றால் திருச்சபை எப்படி செயல்பட வேண்டும்? ஹலோ, ஒருமித்து செயல்பட வேண்டும். ஒருமித்து செயல்பட வேண்டும். அல்லேலூயா. எப்போ எலெக்ஷன் வருது, எவ்வளவு தருவாங்கன்னு நினைச்சிடக்கூடாது இல்லையா? ரொம்ப கவனமா இருக்கணும். ரொம்ப கவனமா இருக்கணும் இல்லையா? ஒருமித்து செயல்பட வேண்டும். நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை வாசிக்கிறோம். இந்த 3 ராஜா விரும்புகின்ற தண்ணீரை என்ன செய்தார்கள்? கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. 3 பேரும் ஒருமித்து செயல்பட்டார்கள். ராஜா விரும்பின தண்ணீரை கொண்டு வந்தார்கள். வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அவர்கள் தங்கள் பிராணனை துச்சமாய் எண்ணி ராஜாவுக்காக துரிதமாய் தீவிரமாய் செயல்பட்டார்கள் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புகின்ற பணியிலே இருளின் ஆதிக்கத்தில் கிடக்கின்ற, ஒருவேளை வெளிச்சத்தை காண முடியாதபடிக்கு இருளின் ஆதிக்கத்திலே பாவத்தின் கட்டுகளிலே கிடக்கிற ஜனங்களை வெளியே கொண்டு வர வேண்டும் என்றால் நாம ஒருமித்து என்ன செய்யணுமா? செயல்பட வேண்டும். ஒருமித்து ஜெபம் என்னும் கயிற்றை கெட்டியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். விசுவாசம் என்னும் கயிற்றை கெட்டியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். தாங்குதல் என்னும் கயிற்றை கெட்டியாய் என்ன செய்யணுமா? பிடித்துக் கொள்ள வேண்டும். அப்படி பிடித்துக் கொள்ளுகின்ற பொழுது ஒருவேளை நாம் ராஜாதி ராஜாவாகிய ஆண்டவர் விருப்பத்தை நாம் என்ன செய்கிறோம்? நிறைவேற்றுகிறவராக காணப்படுகிறோம். ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. மறந்துட்டீங்களா வசனத்தை? இல்லையா? இம்மத்தானே லெந்து டேஸ் வரும். எப்படி ஞாபகப்படுத்திடுவாங்க ஐயா அப்படின்னு நினைக்கிறீங்களோ? ஆண்டவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது சொன்னார், தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். ஒருவேளை அந்த சராசரங்கள் எல்லாவற்றையும் படைத்தவர், அவர் சமுத்திரத்தை உண்டு பண்ணினவர், தண்ணீர் தடாகங்களை உருவாக்கினவர், கற்பாறையை அடித்த பொழுது தண்ணீர் புறப்பட்டு வர செய்தவர், சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். ஒருவேளை சரீர பிரகாரமான ஒரு தாகம் இருக்கலாம். என்னென்றால் அவர் மனிதர் இல்லையா? சரீரத்திலே உள்ள ரத்தங்கள் எல்லாம் வெளியேறினபடியினாலே அவர் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்க கூடும். ஆனால் அதே வேளையிலே ஒருவேளை அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் மீது ஆண்டவர் பேசுகிறார், தாகமாய் இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய தாகத்தை தீர்க்கும்படியாய் கர்த்தருடைய சபை ஒற்றுமையா என்ன செய்யணுமா?
இல்லை, அதுக்கு மட்டும் சத்தமே வர மாட்டேங்க. ஒற்றுமையா என்ன செய்யணுமா? செயல்பட வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்திற்காக நான் வாழ்வேனே என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நான் ரட்சிப்பை பெற்றிருப்பேனே என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நான் பிடிக்கப்பட்ட ஒரு மனிதனாய் மனுஷியாய் காணப்படுவோமே என்றால், இயேசுவுக்காக, இயேசு கிறிஸ்து விரும்புகின்ற தாகத்தை தீர்ப்பதற்காக, அழிந்து கொண்டு இருக்கிற ஆத்துமாக்களை கற்றண்டை கொண்டு வருவதற்காக நாம் ஒருமித்து செயல்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கேள்வி கேட்க போறேன், நாம் ஒருமித்து இருக்கிறோமா? நாம் ஒருமித்து இருக்கிறோமா? சில நேரம் அழுதுருவேன்னு நினைக்கிறேன் பார்த்தா, இல்லையா? நம்ம ஒருமித்து இருக்கிறோமா? நல்ல ஜெபம் பண்றோம், ஆண்டவரே ஆத்துமாவை ரட்சியும் ஜெபம் பண்றோம். ஆண்டவரே ஒரு எழுப்புதலை தாரும், கடைசி நாட்களிலே யோபை தீர்க்கதரிசியை கொண்டு சொன்ன அந்த வார்த்தை நிறைவேற்றும், அந்த தரிசனத்தை நிறைவேற்றும் என்று சொல்லி நாம் தீவிரமாக என்ன செய்கிறோம்? ஜெபிக்கிறோம். ஆனா இந்த 3 வாலிபர்கள் செயல்பட்டபடி ஒரு ராஜாவின் விருப்பத்தை நிறைவேற்றும்படியால், ஒரு ராஜா விரும்பின தண்ணீரை கொண்டு வர அவர்கள் ஒருமித்து செயல்பட்ட அந்த அனுபவத்தின்படியே ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது, நான் தாகமாக இருக்கிறேன் என்ற வார்த்தையின்படியே இயேசு கிறிஸ்துவின் தாகத்தை தீர்க்கும்படியால் நாம் ஒருமித்து செயல்படுகிறோமா? நாம் ஒருமித்து செயல்பட்டால் ஆண்டவருக்கு அநேக ஆத்துமாக்களை நசிக்கூடிய கட்டளை கொண்டு வர முடியும். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒருமித்து செயல்படுவதற்காக ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து நான் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து என்ன செய்யணுமா? காணப்பட வேண்டும். அல்லேலூயா. எனவே நாம் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நாம் ஒருமித்து என்று சொல்லுகிறான். எங்க ஒரு ஒற்றுமை காணப்படுகிறதோ அங்கே எழுப்புதலும் அற்புதங்களும் பலமாய் செய்யும் நடைபெறும். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை ஆதி திருச்சபையை நாம் எடுத்துக் கொள்ளுகின்ற பொழுது, ஆதி திருச்சபைனா இது, ஆதி திருச்சபைனா இது, ஆதி திருச்சபைனா ஆதி திருச்சபை தான் இல்லையா? இல்லையா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து, அப்போஸ்தலரை பார்த்து சொன்னார், நீங்கள் என்ன செய்யுங்கள்? காத்திருங்கள் என்று சொன்னார், இல்லையா? அப்படி காத்திருந்தவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு, ஆவியானவர் தங்களுக்கு தந்தன வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, அசாதாரணமானவர்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்காய் பலமாய் செயல்படுகிறவர்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஆதி திருச்சபையிலே அவர்கள் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நிரப்பப்பட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, விசுவாசிகள் எல்லாரும் வராத விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து இருந்தார்கள். விசுவாசிகள் எல்லாரும் எப்படி இருந்தாங்க? ஒருமித்து இருந்தார்கள். ஒன்னஸ் இல்லையா? விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து இருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். பேதுரு அவர்கள் மத்தியிலே எழுந்து நின்று சொன்னார், யூதர்கள் மத்தியிலே எழுந்து நின்று சொன்னார், நீங்கள் இயேசுவை சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள் என்று சொன்னார். இந்த வார்த்தையை கேட்டு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட்டவர்கள் ஒருவரோடு கூட காணப்பட்டார்கள். விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து இருந்தார்கள். அவர்கள் ஏக சிந்தை உடையவர்களாக காணப்பட்டார்கள். கிறிஸ்துவின் சிந்தை அவர்களுக்குள்ளே பலமாய் காணப்பட்டது. எனவே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் அனுதினமும், அதே சத்தமா சொல்லுங்களேன்,
சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஆத்துமாக்கள் கர்த்தருடைய சபையிலே சேர்க்கப்பட வேண்டும் என்றால் you must receive the spirit of God. நம்ம எல்லாரும் ஒருமித்து என்ன செய்யணுமா? காணப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்படி நாம் ஒருமித்து செயல்படுகின்ற பொழுது ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்ன அந்த வார்த்தை, அந்த வசனத்தை நாம் நிறைவேற்றுகிற ஒரு நபராக காணப்படுகிறோம். ஆமென். ஆமென். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் ஒருமித்து நமக்குள்ள ஒரு ஒன்னஸ் வேணும்னு ஆவியானவர் சொல்லுகிறார். அதற்கு நான் விட்டு கொடுக்க வேண்டும். அதற்கு நான் என்ன செய்யணும்? விட்டு கொடுக்க வேண்டும். என்ன சொல்றோம்னா அடமெண்ட், ஆங்கிலத்தில் அடமெண்ட் இல்லையா? தமிழ்ல என்ன சொல்றதுன்னா இன்னொரு வசனத்தை சொன்னா தான் அந்த வரும். ரெண்டகம் பண்ணுதல், வெள்ளி சூனியத்துக்கு ஏதுவான பாவம், முரட்டாட்டம் பண்ணுதல், என்னது அவபக்தி என்று வேதம் சொல்லுது. என்ன பண்றது? நீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாயா, அது என்னது? முரட்டாட்டம். இல்லையா? இதெல்லாம் விட்டுறணும். இதெல்லாம் என்ன செஞ்சிடணும்? விட்டுறணும். இல்லையா? கிராமத்துல சொல்லுவாங்க, விடாக்கண்ணே படாக்கண்ணு. இல்லையா? இதெல்லாம் என்ன செஞ்சிடணும்? விட்டுறணும். கர்த்தருக்காக என்ன செய்யணும்? விட்டுறணும். வசனம் அப்படி சொல்லுது. ரெண்டகம் பண்ணுதல் விழி சூனியத்துக்கு ஏதுவான பாவம். உங்க கூட நல்லா பழகிக்கிட்டு இருக்கிறாங்க, உங்களை ரொம்ப நம்புறாங்க, அவங்களுக்கு நீங்க ரெண்டகம் துரோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எதுக்கு ஏதுவான பாவமா? விழி சூனியத்துக்கு ஏதுவான பாவமா? முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்தி என்று வேதம். பக்தின்னு சொல்லல, அவ வசனம் சொல்லுத. வசனம் சொல்லு. நான் இதெல்லாம் சொல்லணும்லாம் நினைச்சிட்டு வரல. நான் சங்கீதம் 1 பிரசங்கம் பண்ணிடுவோமே அப்படின்னு பார்த்தேன். இல்லப்பா, நீ சங்கீதம் 55 எழுதி பிரசங்கம் பண்ணு அப்படின்னு ஆவியானவர் சொன்னார். அதனால சொல்றேன், வார்த்தை மறுபடியும் உங்களுக்கு நினைச்சு வந்துகிட்டே. அல்லேலூயா. அல்லேலூயா. முரட்டாட்டம் வேண்டாம், அது அவபக்தி என்று வேதம் சொல்லுகிறது. நாம பக்திமான் மாதிரி இருக்கலாம், நாம பக்தியாக இருக்கிற மாதிரி தெரியலாம், ஆனா கர்த்தருடைய பார்வையில் அது என்னது? மாய்மாலம். ஆவியானவர் சொன்னார், இன்னைக்கு மாய்மாலத்தை பற்றி உங்களுக்கு ஒரு பிரசங்கம் பண்ணப்பா அப்படின்னு சொன்னார். சண்டே முடிஞ்சா பார்ப்போம். மாய்மாலம் இல்லையா? வெளியே பார்க்க நல்லவர்கள் போல இருப்பார்கள், ஆனா உள்ள என்ன செய்யாது? உள்ள இயேசுவோடு கூட என்ன செய்யாது? இருக்க இல்லையா? ஆனாலும் ஆண்டவர் சொல்லிட்டார், ஒரு வெள்ளை அடிக்கப்பட்ட நீங்க எங்களை நினைப்பீங்க இல்லையா? இவங்க தான் வெள்ளையும் சொல்லியுமா இருக்காங்க அப்படின்னு நினைப்பீங்க. இல்லை, ஆண்டவருடைய வார்த்தைக்கு இணங்காமல் இருக்கிறவர்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. உள்ள என்ன இருக்கும்? துர்நாட்டம். உள்ள நாட்டம் தான் இல்லையா? அதனாலதான் கடந்த வெள்ளிக்கிழமை நாம் பிரசங்கம் பண்ண போது தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், உங்கள் இருதயத்தை என்ன செய்ய பண்படுத்துங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்தோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே, விசுவாச வாழ்க்கையிலே நாம் ஒருமித்து செயல்படுகின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவின் தாகத்தை நாம் என்ன செய்கிறோமா? தீர்க்கிறோமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆதி திருச்சபையிலே ஒரு மனமாய் காணப்பட்டார்கள். கிறிஸ்துவின் சிந்தை அவர்களுக்குள்ளே காணப்பட்டபடியினாலே ரட்சிப்பின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. ஒரே ஒரு வார்த்தையிலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் அனுதினமும் சேர்த்துக் கொள்வார். இது வசனம். ஒருபோதும் வானமும் பூமியும் ஒழிந்து போ, என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. இந்த வசனம் நமக்குள்ளே வந்து நிறைவேறும்படியாய் நாம் நம்மை ஆண்டவருக்கு என்று விட்டுக் கொடுக்க வேண்டும். யாருக்கு என்று விட்டுக் கொடுக்கணும்? கர்த்தருக்கு என்று விட்டுக் கொடுக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு ஆராதனை கர்த்தருடைய சபையிலே ஒன்னஸ் இல்ல. பெரிய சபைனா அதுக்கு ஏத்தாப்புல ஒரு பிரச்சனை இருக்கு, சின்ன சபைனா அதுக்கு ஏத்தாப்புல ஒரு பிரச்சனை என்ன இருக்குது. பிரச்சனை யாருன்னா போதகர் அல்ல, சபை ஊழியர் அல்ல, ஆலய பணிவிடையார் அல்ல, கர்த்தருடைய ஜனங்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறது இல்லையா? இப்ப நம்ம சரிப்படுத்தணும். ஆண்டவரே,
நான் ஒருமித்து காணப்பட வேண்டும். சபைக்கு வரும்போது இந்த வசனம் சொல்லுகிறது, ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி தேவாலயத்துக்கு கூட்டத்தோட தேவாலயத்திற்கு வரும் என்று வசனம் சொல்லுது. ஆண்டவரே, இந்த ஒருமித்து என்ற வார்த்தைப்படி எனக்குள்ள ஒரு ஒன்னஸ் என்ன செய்யும்? எனக்குள்ள ஒரு ஒன்னஸ் என்ன செய்யும்? நிறைய பேர் இருக்கீங்க, இங்க ஒரு ஆள் இல்லை, நிறைய பேர் கூட பேசாம நினைச்சிருங்க இருக்கீங்க. என்னத்தை கொண்டு போறோம்? நான் அடிக்கடி சிந்திப்பேன், இந்த ஜனங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க, என்னத்தை கொண்டு போறாங்க? போகும்போது யாரும் என்னத்தையும் கொண்டு போறது இல்லை. ஒரு அன்பை சம்பாதிச்சு வச்சுட்டு என்ன செஞ்சிடலாம், போகலாம் இல்லையா? அதுல ஆண்டவர் என்ன செய்வார்? பிரியமாக இருப்பார் இல்லையா? ஒருவேளை நான் கர்த்தருக்காய் செயல்பட வேண்டும் என்றால் நமக்குள்ளே ஒரு ஒன்னஸ் என்ன செய்யணும்? காணப்பட வேண்டும். இந்த ஒன்னஸை யாரும் என்ன செய்யக்கூடாது? பிரிக்க இடம் கொடுக்கிறவே கூடாது 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 இல்லையா? கவனமா இல்லையா? வேதம் சொல்லுகிறது, ஒருவேளை ஒரு உலக பிரகாரமான ஒரு ராஜாவின் தாக்கத்தை தீர்ப்பதற்காக 3 பேர் ஒற்றுமையோடு கூட செயல்பட்டார்கள். ராஜா விரும்பின தண்ணீரை கொண்டு வந்தார்கள். ராஜாதி ராஜாவா இயேசு கிறிஸ்து விரும்பின அல்லது அவருடைய தாகத்தை தீர்ப்பதற்காக நாம் ஒருமித்து செயல்படுகின்ற பொழுது நான் அவருடைய அவருடைய தாகத்தை என்ன செய்ய தீர்க்கிறேன். நான் ஒருமித்து ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தர் விரும்புகின்ற செயல்பாடுகள் நமக்குள்ளே நடைபெறுகிறது. நாம் ஒருமித்து ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற பொழுது ஆவியானவர் பலமாய் செயல்படுகிறவராக காணப்படுகிறார். ஆமென். அல்லேலூயா. இன்பமான ஆலோசனை பண்ணி அடுத்த முழுகிற ஜெபத்துக்கு பார்க்கிறோம். கர்த்தருக்கு சித்தமா சரிதானா? ஒருமித்து நம்ம ஆண்டுடைய நாமத்தை என்ன செய்யறோம்? முழங்கல் போட்டோமா? ஆண்டவர் வார்த்தை அனுப்பிக்கிட்டே இருக்கிறாரு. நீங்க தயவு செய்து கொஞ்சம் முழங்கல் போட்ட கட்டணம் போடுங்க. முழங்கல் போட்டு நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பாருங்க. என் அன்பு தெய்வ ஜனமே, என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நமக்கு ஒரு ஒன்னஸ் வேணும், ஒரு மனம் வேணும், ஏக சிந்தை வேணும். விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்தார்கள் என்ற வசனம் நமக்குள்ளே நிறைவேற வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார், இன்னும் முரட்டாட்டம் வேண்டாம், இன்னும் முரட்டாட்டம் வேண்டாம். நம்ம விட்டு கொடுப்போம். ஒருத்தருக்கு இறங்கி ஆண்டவரே நீதியை நிறைவேற்ற ராஜ்யத்திற்கு அநேக ஆத்துமாக்களை கொண்டு வர என்னை ஒரு கருவியா எடுத்து பயன்படுத்தும் என்று சொல்லி நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்திக் கொள்வோம். இங்கே சிலர் இருக்கிறீர்கள், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் ஐயா. வெறுப்பு வேண்டாம், கசப்பு வேண்டாம், வைராக்கியம் வேண்டாம். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும் என்று கேட்போம். ஒருவேளை நீங்கள் ஒரு மனதோடு கூட தேவாலயத்திற்குள்ளே வந்தால் கர்த்தர் உங்களை பார்க்கிறார், என்னுடைய ஜனம் என்று சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய வல்லமையுள்ள அபிஷேகத்தை, கர்த்தர் தம்முடைய வல்லமையுள்ள கரத்தை உங்கள் மீது வைக்க போதுமானவராக இருக்கிறார். நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே நிதானித்து ஆராய்ந்து பார்க்கிறோம். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று சொல்லி நித்திய வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்திக் கொள்வோம். தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறாரே, கிருபையை போக்கடிக்காதபடி ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் கேட்போம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். உங்களை நீங்கள் கர்த்தருக்கு விட்டுக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை கொண்டு திருச்சபையிலே பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவரே உதவி செய்யும் என்று சொல்லி நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்திக் கொள்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நாங்கள் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தாவீது ராஜாவின் தாகத்தை தீர்ப்பதற்காக 3 பேர் ஒற்றுமையாய் செயல்பட்ட காட்சிக்காக ஆண்டவரே அந்த பரிசுத்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒரு மனதோடு உடைய சமூகத்திலே காத்திருக்க நாங்கள் ஆதி திருச்சபையை போல ஆண்டவரே வல்லமையினாலே நிரப்பப்பட்டவர்களா, அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்டவர்களா, தேவ சித்தத்தை அறிந்து தேவ திட்டத்தை அறிந்து உமக்காய் பலமாய் செயல்படுகிறவர்களாக காணப்பட கர்த்தர் கிருபை செய்கிறார். அதற்காக ஒருமித்து ஒரு மனதோடு நோக்கி பார்க்கக்கூடிய கிருபைகளை தார் ஆண்டவரே. ஒருவருக்கு ஒருவர் ஒப்புரவாகி ஆண்டவரே உடைய பிரமாணத்தை நிறைவேற்ற
கர்த்தர் அதிகமாய் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டும் இருக்கிறோம். தடுப்பு சுவர், பகை என்னும் சுவர் இயேசுவின் நாமத்தினாலே விழுந்து போகும். கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவரையும் பலப்படுத்துடைய இயேசு சாமி. ஆண்டவரே, இந்த காலம், இந்த உலகத்திலே கொஞ்ச காலம் நாங்கள் இருக்க போகிறோம். ஆண்டவரே, உமக்காக பலமாய் வாழ, உமக்காக பலமாய் செயல்பட கர்த்தர் அதிகமாய் உதவி செய்வீரார். இருளின் ஆதிக்கத்தில் இருக்கிற ஆண்டவரே ஆத்துமாக்களை உம்மண்டையை கொண்டு வர ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தும்படியாய் நாங்கள் வேண்டும் இருக்கிறோம். ஆதி திருச்சபையிலே காணப்பட்ட அந்த சிநேகம், ஆதி திருச்சபையிலே காணப்பட்ட அந்த அன்பு, ஆதி திருச்சபையிலே காணப்பட்ட அந்த பகிர்ந்தளிப்பு, ஆதி திருச்சபையிலே காணப்பட்ட அந்த ஒருமனம் இயேசுவின் நாமத்தினாலே இவர்களுக்குள்ளே உண்டாகும். அதை கெடுக்கிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்ளுகிறோம். பிரசன்னம் இவர்களை பலமாய் மூடிக்கொள்ள, உமக்காக செயல்பட, உமக்காக பலமாய் எழும்ப கர்த்தர் அதிகமாய் உதவி செய்வீராக. வந்திருக்கிற குட்டி பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், கரந்தொட்டு ஆசீர்வதி. ஆண்டவரே, மாணவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். விசேஷமா ஆண்டவரே, விசேஷித்த ஆவி எங்கள் பிள்ளைகளை நிரப்பும்படியாக நாங்கள் வேண்டும் இருக்கிறோம். வந்திருக்கிற சகோதர சகோதரிகள், அருமையான பெற்றோர்கள், வயது முதிர்ந்த தாய்மார்கள் யாவரையும் பலப்படுத்தும். ஆண்டவரே, வயது முதிர்ந்த பெற்றோர்களை காணப்படுகிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும். ஒவ்வொரு நாளும் புதுபலத்தை உண்டு பண்ணுவீராக. இவர்கள் மூலமாக நாம மாத்திரம் மகிமைப்பட நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோடு தேவாலயத்துக்கு போனோம் என்ற வார்த்தை இந்த கட்டுடைய சபையிலே, இந்த பரிசுத்த யாக்கோபின் ஆலயத்தில் நிறைவேறும்படியாக வேண்டும் இருக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், இன்னும் நடத்தும். இன்றைக்கும் எங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கிற அருமையான குடும்பத்தாருக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவர்கள் கொடுக்கிற தேநீர் ஸ்நாக்ஸை நீர் ஆசீர்வதிக்கிறீர். அருமையான குடும்பத்தின் சந்ததிகளை கர்த்தர் பெருக பண்ணுகிறீர், ஆசீர்வதிக்கிறீர். நாங்கள் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். மகிமை கனம் உமக்கே உண்டாகும். எங்களை தாழ்த்துகிறோம், இன்னும் நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்த பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் பாதுகாப்புக்கும் ஒப்புக்கொடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கும்படி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் சமாதானம் கட்டளையிடுகிறவர். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல வாழ்க்கை மறவாதே. ஆமாம், கர்த்தர்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு போக கடவோ. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தரை ஆசீர்வதிக்கட்டும், கர்த்தரை ஆசீர்வதிக்கட்டும்.